ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் எங்களுக்கு வெளியில தான் சாப்பாடு, அதனால நான் சமைக்கலை. காலை டிஃபன் கிடையாது, மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ நான் இட்லியோ தோசையோ பண்ண போகிறேன். அதுக்கு பருப்பு போட்டு ஊற வச்சு குக்கரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நான் இப்போலாம் கொஞ்சம் ரைஸை வடிக்க தான் ஆரம்பிச்சிட்டேன். குக்கரில் வைக்கிறதில்ல. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி மட்டும்தான் நான் குக்கரில் வைக்கிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி பழைய மெத்தட்ல சாதத்தை வச்சு வடிச்சு கஞ்சியை வடிச்சு அது மாதிரி தான் பண்ண போறேன். சாதம் வச்சாச்சு. இட்லியோ தோசையோ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் தவிர ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சேன். சரி சட்னி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தது. புதினா கொஞ்சமாக தான் இருந்தது. காரத்துக்கு பச்சை மிளகா வச்சா நல்லா இருக்கும். பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா ஏதாவது வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டேன், அதனால நான் இன்னைக்கு பூண்டு வெங்காயம் வைக்க போறதில்ல. அதுக்கு பதிலாக உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆஸ் யூஷுவல் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ண ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்குன்னு பார்த்து தக்காளி ஒன்று கூட இல்லை, அதனால நான் மாங்காய் தான் சேர்க்க போறேன் புளிப்புக்கு. அதுக்கப்புறமா குடமிளகாவை போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் வேணான்னா வேணாம், வேணும்னா சரி ஓகே சொல்லியாச்சுன்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இந்த காய் தான் வச்சுக்க போறோம். தக்காளிக்கு பதிலாக மாங்காய், அப்புறம் குடமிளகா, சுரைக்காய் இருக்குது, வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதையும் விட்டுலாம். இதுவும் வேணா ஸ்கிப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் பண்ண ஆரம்பிக்கலாம். சமைச்சு சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால நம்ம காலையில் நான் வெளில சாப்பிட சொன்னது ஹோட்டல் இல்லை, ஒரு விஷயமா போயிருந்தோம், அங்கேயே சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் பிரம்மகுமாரிக்கு வந்ததுக்கப்புறமா வெளில சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கிறதுனால அவ்வளோவா வெளியில் சாப்பிட்றதுல அவாய்ட் பண்ணுறோம். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புளியை கரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதில் புளி வச்சு அரைக்கலைன்னா கூட நான் புளியை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சாம்பார் ஆயிடுச்சு, சாதம் வடிச்சாச்சு, சட்னியும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தோசை பார்க்க வேண்டியதாக வேலை. வீட்டில் நான் அரைச்சி வச்ச மாவு தான் ஊற்றிருக்கேன். நான் தோசை ஊற்றிட்டு தோசை சட்னி ஊற்றியாச்சு. சாம்பார் எடுத்துன்னு போய் கொடுக்க போகிறேன். நம்மளுக்கு இது மாதிரி ஏதாவது தட்டில் கொண்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்ல. நடுவில் வெண்டைக்காயை நம்ம ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் கடலை மாவு ஆஸ் யூஷுவல், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு. இன்றைக்கி பூண்டு இஞ்சி சேர்க்கல, இஞ்சி பூண்டு இது சேர்க்கல, அதனால் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான், ஷாலோ ஃப்ரை மாதிரி. இதெல்லாம் சமைச்சிட்டு என்ன பேர்னா ஒன்றுமே சமைக்கலன்னு பேர் வருது. என்ன பண்ணுறது?